இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்துல சிம்பு நடிப்புல உருவாகி இருக்க வந்த ராஜாவா தான் வருவேன் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. சிம்புவுடைய ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம். சிம்பு எப்படி ராஜா வந்திருக்காங்களா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிம்புவுடைய நடிப்புல ஒரு பக்கா கமர்ஷியல் மூவி ஒரு ஷார்ட் பிரேக்கு அப்புறமா வந்திருக்கு. ஆஸ் யூஷுவல் சுந்தர்ஷியோட மூவி வந்து எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் ப்ளஸ் அவருடைய படத்துல சிரிப்பு அப்படின்றது கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் இருக்கு. இந்த படம் வந்து ஒரு தெலுங்குல வெளியான படத்துடைய ரீமேக் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிம்பு அப்படின்னாவே சிம்புக்கான எலிமெண்ட்ஸ் வந்து சில எப்போதுமே இருக்கும். சிம்புவோட ஃபேன்ஸ் வந்து ரசிக்கிற மாதிரி. ஸோ அது எல்லாமே வந்து இந்த படத்துல சிம்பு வர இடத்துல சிம்புக்காக சேர்க்கப்பட்ட சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி படத்தை அப்படியே வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிம்புக்காக சேர்க்கப்பட்ட எலிமெண்ட்ஸ், சிம்பு பேசக்கூடிய டயலாக்ஸ், சிம்புக்கான சில விஷயங்கள் அப்படின்றது வந்து நிச்சயமா சிம்புடைய ஃபேன்ஸ்லாம் தேட்டர்ல ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க, ரசிச்சு பார்ப்பாங்க. அண்ட் அதை தாண்டி ஆஸ் யூஷுவல் சிம்புவும் நல்லா நடிச்சிருக்காங்க. காமெடிஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு பர்ட்டிகுலர் ரோலாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் எப்போதுமே வந்து நம்ம படங்களில் ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு லாஜிக் பார்க்கவே முடியாது. ஸ்டன் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதில் லாஜிக்கே சொல்ல முடியாது. பட் இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி சொல்கிறது இல்லை. ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட என்னப்பா அது எங்கேயாவது கொஞ்சம் லாஜிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஸோ இப்போ படங்கள்ல நம்ம நிறைய லாஜிக் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். தெலுங்குலேருந்து ரீமேக் பண்ண மூவி அதுவும் அப்படியே ரீமேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ ஸ்டென் சீக்வன்ஸ்லாம் சொல்லவே வேணாம் நம்ம. ஸோ இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே மாதிரியான ஸ்டென் சீக்வன்ஸ்லாம் அமைச்சிருக்காங்க. என்னப்பா இதெல்லாம் இப்படிலாம்ப்பா நடக்குமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேட்டர்லேயே உட்காந்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்டென் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் இன்னும் வந்து சென்டிமெண்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை ரொமான்டிக் சீன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அண்ட் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் வந்து ஒரு எமோஷனல் இருக்குது. ஸோ அந்த எமோஷனலுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி வரக்கூடிய சில போர்ஷன்ஸை இன்னும் நல்லா அமைச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த எமோஷனல் இது நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் படம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அவுட்கம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிம்பு வந்து இந்த கமர்ஷியல் மூவியை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா தான் வந்திருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் சிம்புவோடைய ரசிகர்கள் படத்தில் என்ன எதிர்பார்த்து சிம்புக்காக போவாங்களோ அது படத்தில் இருக்குது. அண்ட் சுந்தர்சியோட மூவி எப்போதும் போல ஜாலியாக போய் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு மூவியாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படம் நல்லாவே வந்திருக்கு. ஒரு ஒன் டைம் தேட்டரில் போய் தாராளமாக பார்க்கலாம். ஸோ சிம்புவோடைய ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு மூவியாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. சிம்பு ராஜாவா வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு பதிலை நீங்களே சொல்லுங்கள் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் இந்த படத்தை பார்த்துட்டு. இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.